தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்கட்டணம் தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவு கொடுத்த கணக்கை ஏற்க மறுத்து மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவில்பட்டி தென்றல் நகரை சேர்ந்தவர் ராஜா என்பவரது வீட்டிற்கு வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் மின்கட்டணம் வந்துள்ளது. இது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவில் அவர் புகார் அளித்துள்ளார். அப்போது எப்போதும் போல 949 ரூபாய் மட்டும் மின்கட்டணம் செலுத்தினால் போதும் என குறுஞ்செய்தி வந்துள்ளது. ஆனால் இந்த கணக்கு தவறானது. தங்களுடைய கணக்கின்படி 9463 ரூபாய் செலுத்தியதாக வேண்டும் என கூறி மின்வாரிய ஊழியர்கள் மின்சார இணைப்பை துண்டித்ததாக ராஜா தெரிவிக்கிறார். பணம் செலுத்துவதாக கூறியும் கால அவகாசம் வழங்காமல் மின் இணைப்பை துண்டித்ததாக மின்வாரிய அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். என் வீட்டில் கரண்ட் பிடிப்பு மாதம் 900 ரூபா 1000 ரூபா 1050 தாண்டி வரவே செய்யாது. இந்த தடவை 9463 ரூபா வந்திருந்தது. சம்மந்தமாக சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் போன வாரம். அங்கேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ வரல, நீங்கள் 950 கட்டினா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் எடுத்து போய் ஏகிட்ட காட்டினேன். இல்லை கணக்கு தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சார் எனக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலையா. நான் என்ன சொன்னேன், ஒரு 4-5 நாள் ட்ரைவிங் கொடுங்க. இப்போ சூழ்நிலை 10,000 ரூபாயில் இப்போ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு இப்போ புஸ்தகம் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது முடியாது, கட் பண்ணிட்டாங்க. இபி கட் பண்ணி போயிட்டாங்க போஸ்ட் மேலே ஏறி. இப்போ நீங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்ன 200 யூனிட் ஃப்ரீ, அதெல்லாம் அவங்க நம்பி தான் நாங்கள் வாக்களித்தோம். அவங்களுக்கு நாங்கள் தான் வாக்களித்தோம் அவங்கள. இப்போ நீங்களே இப்படி செஞ்சால் நாங்கள் என்ன செய்ய முடியாது.